ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இது லாஸ்ட் சண்டே எடுத்த vlog தான். சண்டேலாம் லீவான்னு கேட்டால் கண்டிப்பாக என் ஹஸ்பண்டுக்குலாம் லீவ் கிடையாது. அன்றைக்குமே எங்களுக்கு ஒர்க்கிங் டே தான். 5:45க்கெலாம் எந்திரிச்சு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு சன்ரைஸஸை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். பக்கத்தில் குருவி சவுண்டு, சன்ரைஸு, க்ரீனரியாக பார்க்கும்போது காலையிலேயே கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருக்கும். அப்படியே குக்கரில் கடலையே வேக போட்டுட்டேன். டைம் கரெக்டாக மணி 6 ஆயிடுச்சு. மொதல் நாள் நைட்டு எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்காக பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது. அதை அப்படியே கழுவி ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து வச்சிட்ருக்கேன். எப்போதுமே மார்னிங் ஃபஸ்ட் பார்க்குற வேலை இது தான். பாத்திரம் கழுவி வச்சுருந்தது இருக்கும் முதல் நாள் நைட்டு. அதை எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். அதே போல் தான் இன்றைக்குமே. கெஸ்ட் என்னமோ வந்தது 3 பேர் தான். ஆனால் பாத்திரம் சேர்ந்தது என்னமோ 10 பேர் வந்தா மாதிரி. ஒருத்தர் வந்தாலும் 10 பேர் வந்தாலும் இவ்வளோ ஜாமாக தான் சேருது. அது ஏன் தான் தெரியல. முதல் நாள் ஈவினிங் தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கொத்து பரோட்டா, கொஞ்சம் வெங்காய பஜ்ஜி, கடல் பாசி இது தான் செய்ய முடிஞ்சது. 4:30க்கு சொன்னாங்க. 6:30க்கெலாம் வந்துட்டாங்க. அதனால இருக்கிற டைமில் என்ன செய்ய முடியுமோ அதுதான் செஞ்சு வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட்டெல்லாம் வந்தால் யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, காஞ்ச பிறகு எங்கள் அம்மா ஒரு துணியை வச்சு துடைப்பாங்க. அதே போல் இப்போ நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா செய்யும்போது நான் கேட்பேன், உனக்கு வேறு வேலையே இல்லையாம்மா, இதெல்லாம் செய்கிறியம்மான்ட்டு. இப்போ நம்ம காசு கொடுத்து பொருள் வாங்கி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதோட அருமைலாம் இப்போ தான் தெரியுது. நானுமே அவங்கள போலவே நானும் தொடச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். எல்லார் வீட்லேயும் எழுதப்படாத ஒரு விதி இருக்குது. கெஸ்ட் வந்தால் மட்டும்தான் ஸ்பெஷல் பிளேட்டு, ஸ்பெஷல் கிளாஸு, ஸ்பெஷல் கப்புன்னு வைக்கிறோம். அது ஏன்னு தான் தெரியல. நானுமே அப்படியே தான் இருக்கேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெருசாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆல்ரெடி கடலையும் முட்டையும் வேக போட்டு வச்சுருந்தேன். அதையும் அப்படியே பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி லஞ்ச் பெருசாக குக் பண்ணுற வேலையும் கிடையாது. ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் வீட்டில் அவங்களுக்கு லஞ்ச் இன்றைக்கி. அதனால் நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. கொஞ்சம் நேரம் படுத்து இன்றைக்கி தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் 6:30க்கெலாம் கிளம்புறதுனால பிரேக்ஃபாஸ்ட்லாம் வீட்டில் சாப்பிட முடியாது. அதனால் அப்படியே பேக் பண்ணியாச்சு. காஃபி மட்டும் போட்டு கொடுத்து குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நான் படுத்து தூங்கிட்டேன். இன்றைக்கி ஒரு 9:30 போல் தான் எந்திரிச்சேன். அதுவே அதிகமான நேரம் தூங்கின மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தோசை ஊற்றிக்கிட்டேன். தோசையோட காஃபி ப்ளஸ் மார்னிங் பண்ணால் கொஞ்சம் கடலை இருந்துச்சு. அதையும் சேர்த்து வச்சு இட்லி பொடி வச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டேன். சண்டேங்கிறதுனால ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், இன்றைக்கி ஃபிஷ் மார்க்கெட் போகணும், கொஞ்சம் ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10:30 பக்கம்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ரோடு ரொம்ப எம்டியாக இருந்தது. நான் பெருசாக பகல்லலாம் வெளியில் போகிற ஆள்லாம் கிடையாது. நினச்சாலும் போக முடியாது. சான்ஸ் ரொம்ப கம்மி. அவங்க ஒர்க் போயிடுவாங்க. அவங்க வந்து ஈவினிங் கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது. அதனால் அவங்க போகிறப்ப ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி மார்க்கெட்டு இந்த மாதிரி போகிற வேலை இருந்தால் மட்டும்தான் பகலில் முருங்கையை பார்க்க முடியும். இல்லாட்டி நைட்டில் பார்க்குறது தான். இதுதான் மார்க்கெட்டு. நானும் ஒரு பெரிய பிளானில் போயிருக்கேன். இந்த மீன்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் என்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டேன். பெருசாக இன்றைக்கி மீனே இல்லை, கூட்டமும் இல்லை. நான் பெருசாக எதிர்பார்த்து போன மீன், இறால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நண்டு எதிர்பார்த்தேன், நண்டு அந்த அளவுக்கு இல்லை. இந்த இறால் தான் கிடச்சிச்சு. இது கிலோ 10 வெள்ளின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். வந்தோடனே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன் இறாலை மட்டும். ஏன்னா மதியம் சமைக்கிற வேலை இல்லை, இதையாவது உருப்படியாக பண்ணுவோமேன்னு இறாலை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து பாக்ஸில் தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன். ஒரே பாக்ஸ்லேயும் எடுத்து வைக்க மாட்டேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அடுத்த தடவை சமைக்கிறதுக்கு. அதை நான் முதல் நாள் பண்ண ரசம் இருந்துச்சு, கட்டி சோறு ரசம். அதை வந்து ஊற்றி ஒரு சோறு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு 4 இறால் மட்டும் எடுத்து பொரிச்சிக்கிட்டேன். அதோடு அந்த vlog-ஐ நான் கட் பண்ணிட்டேன். பெருசாக எதுவும் காமிக்கல. ஏன்னா அந்த அன்றைக்கி உருப்படியாக நான் எதுவும் பண்ணலை. அதனால் அதை அப்படியே vlog-ஐ கட் பண்ணிட்டேன். இது மறுநாள் மதியத்துலேருந்து எடுத்த vlog தான். பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணுறதெல்லாம் எடுக்கல. டைரெக்டாக லஞ்ச் குக் பண்ணுறதே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். அந்த அன்றைக்கி அரிசி வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு, கொட்டி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏனத்தில் இருந்த பழைய அரிசியை எடுத்து மாற்றிட்டு புது அரிசியை கொட்டணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். சாப்பாட்டு அரிசியை கொட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஏனத்தெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டு தான் எடுத்து வைப்பேன். இவ்வளோ அரிசி இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக 1 மாதம் தாண்டியே வரும் 5 கிலோ அரிசி. நாங்கள் 2 பேருங்கிறதுனால 5 கிலோ எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இங்கே நான் தாஜ்மஹால் ஒரு பிராண்டு வாங்குவேன். அது நல்ல அரிசி சூப்பராக இருக்கும். இந்த தடவை இதை வாங்கிட்டு வருவேன். மீன் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 5.90ன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். வீடுகிட்ட இருக்கிற கடையில் தான். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ரைஸ் வந்து மெலிசாக இருக்கணும், அவ்வளோதான். சில அரிசிலாம் மொத்தமாக இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு மெலிசாக இருக்கணும் பொன்னி ரைஸு.
அரிசியும் கொட்டி வடிச்சிட்டேன். போன தடவை உள்ள அரிசி இந்த அரிசியும் கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் கலர் மங்கலாக பழைய அரிசி போல் கலர் கொஞ்சம் மங்கலாக இருந்துச்சு. ரைஸ் காணும்னு நினைக்கிறேன். நல்லா மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப்புன்னு இருக்கும்ல, அந்த கப்பு தான் நான் அரிசி உள்ளே போட்டு வச்சுருப்பேன். அதில் 2 கப்பு ஆக்குவேன், 1/2 கப்பு கணக்குக்கு. அவ்வளோதான் ஒரு நாளைக்கு சாப்பாடு ஆக்குற கணக்கு. மதியத்துக்குலாம் மட்டும்தான் சாப்பாடு, நைட்டுக்குலாம் வச்சுக்க மாட்டேன். ரொம்ப கரெக்டாக ஆக்குவேன், மீறாது கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி பாக்ஸ் நான் சிங்கப்பூர் போயிருந்தப்போ ஷாப்பில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி. அந்த அன்னைக்கு பருப்பானம் காய்ச்சி ப்ரான் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் ஃபஸ்ட்டு சிறுபருப்பை வேக போடலான்னு சொல்லிட்டு சிறுபருப்பை எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக போடலான்னு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணேன். போய் அடுப்பை ஆன் பண்ணால் ஸ்டவ்வு போயிடுச்சு, கேஸ் இல்லை. சரி, ஹஸ்பண்ட் வரும்போது வாங்கிட்டு வந்தால் தான் கேஸ். நம்ம ஒரு மாதிரி இங்கே பதிய வச்சுலாம் வாங்க முடியாது. டைரெக்டாக மளிகை கடையில் இருக்கோம், நம்ம 10 வெள்ளி கொடுத்துட்டு நம்ம பழைய கேஸை கொடுத்துட்டு புது கேஸ் எடுத்துகிட்டு வரா மாதிரி இருக்கும். கேஸ் போயிடுச்சு, சரின்னு சொல்லிட்டு நம்ம இண்டக்ஷன்லேயே வச்சுருவோம்னு சொல்லி இண்டக்ஷனுக்கு எந்த பாத்திரம் கரெக்டாக இருக்குமோ அந்த குக்கரில் வச்சு ப்ரெஷர் குக்கரில் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியில் ப்ரெஷர் குக்கரில் வச்சா ப்ரெஷர் குக்கர் விசில் வரல, அதுவும் டேஞ்சர் ஆகிடுச்சு. அப்புறம் முட்டை பொரிச்சு போடணுமே ஆனத்துக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டால் எந்த பாத்திரத்தில் அந்த தோசைகள் மாதிரி எதுவுமே செட் ஆகலை. இந்த ஒன்று தான் செட் ஆச்சு. சரி, இப்படியே போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு அந்த அன்னைக்கு. முட்டை மட்டும் சோறும் ஆக்கி வச்சுட்டு முட்டை பொரிச்சு போட்டேன். இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்தோடனே நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இறால் மட்டும் பொரிக்காமல் வச்சுருந்தேன். அப்புறம் ஃப்ரீயாக இருக்கேமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். அதை கீறி எடுத்து வச்சுருவோம். நாளே தேங்காவை உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா மறுநாள் உடச்சி கீறுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால நான் எப்போதும் அப்படி தான் பண்ணிப்பேன். ஒரு தேங்காய் உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். அந்த அன்னைக்கு கிளைமேட் ரொம்ப பேடாக இருந்தது. என் சுச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னா, அந்த அன்னைக்கு கேஸ் சரியாக போயிடுச்சு, இண்டக்ஷனில் எந்த பாத்திரமும் வைக்க முடியல, மதியம் துவைச்சி போட்ட பெட்ஷீட் காலையில் கிடக்கு, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த அன்னைக்கு ரொம்ப ஒஸ்டன் டேயாக போயிட்டு இருந்துச்சு. சரி, எது ஒஸ்ட்டாக போனால் என்ன, நமக்கு வேணும் காஃபி பிளாக் காஃபி போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து செம்ம டென்ஷனில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த அன்னைக்கு எனக்கு எதை தொட்டாலும் அந்த அன்னைக்கு விளங்காமையே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ப்ரானை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. விலாகுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணமே, அதை கம்ப்ளீட்டே பண்ணலையே. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு தான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் எல்லாத்தையும் இந்த இண்டக்ஷன்லேயே குக் பண்ணதுனால இண்டக்ஷனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். எப்போதுமே ஒரு பொருளை எப்படி நம்ம பாதுகாக்குங்கிறது தான் இருக்குது அதோட லைஃப். அதனால் நான் எப்போதுமே இது மாதிரி தான் பிஃபோர் கேரை விட ஆஃப்டர் கேர் ரொம்ப முக்கியம்னு எப்போதுமே க்ளீன் பண்ணிவிடுவேன். மதியம் சமைச்சது கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜாமானையும் கழுவி எப்போதுமே எடுத்து காய வச்சுருவேன். ஃபேன் அடிச்சு விட்டுட்டு அது காஞ்சால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். பெருசாக வெயில் உள்ளே வரும், ஆனாலும் எனக்கு இந்த ஈரம் இருக்கிறது ஜாமான்லாம் அப்படி பிடிக்காது. அதனால் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி தான் எடுத்து வைப்பேன். இந்த விலாக் ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக போரிங்காக தான் பண்ணியிருக்கேன். பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக எந்த கண்டென்ட்டுமே இல்லை. நான் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எப்போயும் முடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோவே நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணவும் போகிறேன். எடிட் பண்ணியும் வச்சுட்டேன், ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம இத்தனை நாள் கிட்டத்தட்ட 2 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. இதை நான் எடிட் பண்ணியும் வச்சேன், கடைசியில் போஸ்டே பண்ணல. எப்போயாவது பண்ணலாமேன்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். பாப்பா நெக்ஸ்ட் ஃபுல்லாக கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.